ஹலோ மக்களே! இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, வீட்ல சும்மா இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு விஷயத்த வந்து யூனிக்கா பண்ணணும் அப்டின்ட்டு தான் வந்து இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல எல்லாருமே வந்து இந்த பபிள்ஸ் விட்டுருப்போம். பபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பப்பாளி தண்டு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பபிள்ஸ் விட்டுருப்போம். அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நானும் சும்மா இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி பண்ணலான்னு சொல்லிட்டு தான், ஆ கொஞ்சம் டிஃபரெண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. சரி ஓகே அப்டின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அத எப்படி மேக் பண்றதுன்னு தான் இந்த வீடியோ இருக்க போது. சரி வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்த உடனே பப்பாளி மரம் எங்க இருக்குதுன்னு பார்த்துக்கணும். பப்பாளி மரத்த பார்த்தாச்சு. ஓகே. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இனி பப்பாளி தண்ட வந்து நம்ம கட் பண்ண வேண்டியது தான். பப்பாளி மரம் எங்க இருக்குதுன்னு பார்த்துக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து சிட்டியில இருக்கிறவங்களுக்கு பப்பாளி எல்லாம் கிடைக்கிறது ரேரு. வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கு பப்பாளி வந்து ஈஸியாவே கிடைக்கும். ஸோ இதான் பப்பாளி மரம். சரி தெரியாதவங்க பார்த்துக்குங்க. தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நார்மலா. ஸோ நம்ம இதுல இருக்கிற அந்த தண்ட வச்சு தான் வந்து நம்ம அந்த பபுள்ஸ் வந்து பண்ண போறோம். அது எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து வீடியோ முழுசா பார்த்தீங்கன்னா தெரியும். ஆ பாருங்க உங்களுக்கே புரியும். நமக்கு தேவையான ஒரு தண்ட மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எடுக்க போறோம். ஸோ நமக்கு தேவையானது தண்ட வந்து இப்போ எடுத்துட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இலையெல்லாம் வந்து காய்ஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்ம இது ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிட்டோம். நம்ம எடுத்த பப்பாளி தண்டு இதான். பார்த்தீங்கன்னா தெரியும். முழுசா இப்படித்தான் இருக்கும். ஸோ இத வச்சு எப்பட்றா வந்து பபிள்ஸ வந்து கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அத நம்ம ஃபுல்லா காட்டுறேன். இப்போ பப்பாளி தண்ட வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் எங்க ஊர் கடல் பார்த்துக்குங்க. ஜோரா வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஐ மீன் வாய்க்கால், குட்டி வாய்க்கால். ஸோ வந்து தண்ணிக்கு பிரச்சனை இல்லாம போயிட்டுருக்கு. பனிக்காலம் வேற, மழை வேற இடையில பேஞ்சிருக்கு. ஸோ தண்ணி நீட்டா போயிட்டுருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸோ இதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாஷ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இதிலிருந்து அளவு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க் பண்ணி இவ்வளோ தூரம் கட் பண்ணிக்கலாம். சின்னதா இருந்தா போதும். ஸோ நம்ம இதோட கட் பண்ணிக்கலாம். நம்ம சைஸுக்கு தகுந்த மாரி கட் பண்ணிட்டேங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எங்கேயும் பிசிறு தட்டாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. சரி அது ஒரு வாஷ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா வந்து இதில பால் எப்படி சொல்றது? இப்ப நம்ம உடைச்சிருக்கோம் இல்லையா? கிளையில அது பால் கீது இருக்கும். இல்லன்னா வந்து வேற ஏதாச்சு பிசுறு மாரி இருக்கும். ஸோ அதனால வந்து கிளீன் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. ஓகே. முன்னாடி நான் கிளீனா வந்து கிளீன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். பரவால்ல. உலகமே தெரியுதாட்டுக்குதுடா சாமி. பாருங்க செடியோட பூக்கள் எல்லாம் வந்து அருமையா பூத்திருக்கு. சரி இத பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போற? எப்படி பபிள்ஸ் வரும் இதுல? அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு மேல தான் இருக்குது வேலை. அத பார்ப்போம் வாங்க. ப்ராசஸ்க்கு தேவை நம்ம ப்ராசஸ்க்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எடுத்துருக்கோம். இது இன்னும் ஒண்ணும் இல்ல. இது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பால் தான். பாலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப அடுத்தது தண்ணிய கொஞ்சம் ஊத்தி, அடுத்தது அதுக்கு தேவையான பபிள்ஸுக்கு தேவையான சோப்பு உள்ள மிக்ஸ் பண்ணி ஊதுனா பபிள்ஸ் வருதான்னு பார்க்க தான் போறோம். அவ்வளோதான் தட்ஸ் ஆல். சரி வாங்க போய் ஃபர்ஸ்ட்டு தண்ணிய தேவையான அளவு ஃபில் பண்ணிப்போம். தண்ணி எடுக்க வந்துட்டோம். தண்ணி தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா இருந்தா போதும். ஸோ வந்து நான் அளவு வந்து கொஞ்சமா தான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது சோப்பு. சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போட்டுக்கலாம். செய்க கொஞ்சம் தரமான அதிகமாவே செய்க. போட்டிருக்கேன். எனக்கே தெரியுது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, மாரி சோப்பு போட்டுக்கணும். இந்த ஸோ கம்மியா ஆட்டம் தான் போதுமா போடணும். நான் குழந்தை? கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். சோப்பு போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து நல்லா வந்து அலசி விட்டுக்கணும். ஐ மீன் நல்லா கலக்கி விடணும். அப்பதான் வந்து நமக்கு சோப்பு நுரை வரும். ஸோ பாருங்க. நான் நல்லா கலக்கி விட்டு கலக்கி விட்டு எடுத்து காமிக்கிறேன். அது எப்படி வருதுன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட்டு நம்ப ஒயிட்டா இருந்தது நல்லா. ஸோ கீழ வரைக்கும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கை ப்ளூவா மாறியிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. மிஷின் சக்சஸா இல்ல மிஷின் ஃபெயில்டான்னு பார்க்க வேண்டிய நேரம். வாங்க பார்ப்போம். ஓகே.
நம்மள்ட்ட வந்து நம்ம மிக்ஸ் பண்ண வாட்டர் இருக்கு, சோப்பு வாட்டர் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம எக்யூப்மெண்ட் இருக்கு. ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பபுள்ஸ் வருதா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். மிஷின் பாஸ் ஆகுமா இல்லை ஃபெயில் ஆகுமான்னு தெரில, பட் பண்ணி பார்ப்போம். பார்த்துங்க, ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக வருது, பரவாயில்ல. மாடி எத்த தடி ஏன் இப்படி பாக்குறாரு? நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா பபுள்ஸ் பெருசாக வரும். பபுள்ஸ் எல்லாமே உடையுது. ஸோ வந்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இதை சக்ஸஸ் பண்ணணும். ஒரு பெரிய பபுள்ஸ் வந்தாலும் நமக்கு கிடைச்ச சக்ஸஸ்ன்னு தான் நினைக்கணும். நம்ம மிஷினில் ஜெயிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஆல்.